ஜெஃப்ரிக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அதை நிறைய கண்டஸ்டன்ஸ் அப்பப்போ 24/7 லைவ்ல பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அவருக்கு தேவை இருக்கிறதுனால அவர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கார் போல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஜாக்லின், சௌந்தர்யா இல்லை முத்துக்குமரன் இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் வின்னராக வரப்போகிறாங்க, மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு கேஷ் பாக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சார் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரஞ்சித் சார் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஏதோ இல்லை அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை ஜாக்லின் சொன்னாங்க 14th வீக் தான் வரும்னு, அதுக்கு அடுத்த வாரம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துருச்சு. இந்த வீக் ஃபுல்லாக அவரை நாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால டேரெக்டாக இப்போ அவர் ஃப்ரீ டாஸ்க்கு ப்ரமோட் ஆயிடுவார். ஃப்ரீ டாஸ்க் வீக்கில் அவர் எலிமினேட் ஆகலைன்னா அவர் கேஷ் பாக்ஸ் வீக்குக்கு வந்துடுவார். ஸோ ஃப்ரீ டாஸ்க்கு அடுத்த வீக் தான் கேஷ் பாக்ஸ் வீக். ஸோ ஃப்ரீ வீக்கில் எலிமினேட் ஆகாமல் இருந்துட்டாங்கன்னா கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா வந்து கேஷ் பாக்ஸுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ பவித்ரா வந்து ஒருவேளை தம்பின்னு விட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது, பவித்ரா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், யார் கேஷ் பாக்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முத்துக்குமரன் எடுக்க மாட்டார், சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லினும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 3 பேத்துக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஜாக்லினுக்கு நேற்று 9 ஓட்ஸ் கிடச்சிருக்கு டாப் 3ல். ஸோ டெஃபினட்டாக இவங்க 3 பேர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மற்றபடி யார் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.